And the Bible says, வேதம் சொல்லுகிறது, I will sing in the spirit, நான் ஆவியிலும் பாடுவேன், I will sing in the understanding. நான் கருத்தோடும் பாடுவேன். When you say ஆராதனை உமக்கே, you sing it with your understanding. நீங்கள் ஆராதனை உமக்கே என்று பாடும்போது உங்களுடைய கருத்தோடு பாடுகிறீர்கள். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, everybody say I. நான். என்ன அவ்வளவு ப்ரௌடா ஐன்றீங்க? நான்ங்கிறீங்களே, அந்த நான் என்ன இருக்குதே. You know, we focus so much on I should die, I should die. No, I will not die because I and he became one. நான் மரிக்கணும், நான் மரிக்க முடியாது. ஏன்னா நான் மரிச்சிட்டா அவரும் நானும் எப்படி ஒண்ணா இருக்கிறது? There is no my I, his I, my I has become one I. இப்பொழுது நானும் அவரும் ஒண்ணா இருக்கிறோம். நானா இல்ல, அவர் அவரா இல்ல, ரெண்டு பேரும் கலந்துட்டோம். Paul says I. பவுல் சொல்லுகிறார், I bring my body under control. நான் என்னுடைய சரீரத்தை ஆளுகைக்கு கீழ் கொண்டு வருகிறேன். I bring my body. நான் என் சரீரத்தை under control. அதை கீழ்ப்படுத்துகிறேன். What is that I? அந்த நான்ங்கிறது என்ன? That's not Adam I. அது ஆதாமின் நான் அல்ல. That's a second Adam I. அது இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் சுயம். Did you understand? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? See, sometimes I will speak such words. This one sentence, if you really understand, your life will be different. நான் சில நேரம் சொல்றத அந்த முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே மாறிடும். To say this one sentence, I suffered 45 years of Christian life. இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு தைரியமாய் சொல்லுவதற்கு 45 வருஷம் பாடுபட்டிருக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில. Your age and my walk with God age is, உங்க வயசும் நான் கர்த்தரோடு நடந்த வருஷங்களும் சமம். I will sing in the spirit. நான் ஆவியில் பாடுவேன். Is it first Adam or second Adam? இது இரண்டாம் ஆதாமா முதல் ஆதாமா? The Bible says, வேதம் சொல்லுகிறது, those who belong to first Adam, முதல் ஆதாமுக்கு சேர்ந்தவர்கள், they are earthly people. அவர்கள் பூமிக்குரியவர்கள். Those who belong to second Adam, இரண்டாம் ஆதாமை சார்ந்தவர்கள், they are heavenly people. அவர்கள் பரலோக பிரஜைகள். Okay. Those who belong to first Adam, முதல் ஆதாமை சேர்ந்தவர்கள், they are like first natural people. அவர்கள் சாதாரண மக்கள். The second Adam people, இரண்டாம் ஆதாம் மக்கள், are supernatural people. அவர்கள் இயற்கைக்கு மேலான அசாதாரண மக்கள். Did you understand? நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? Which one you are? நீங்க யார்? நீங்க யார்? நிறைய பேர் சொல்றீங்க ரெண்டும் அண்ணானுங்க. போதன் சிலர் சொல்றீங்க. அண்ணா, this half அண்ணா old Adam அண்ணா, this half அண்ணா second Adam அண்ணா. பாதி பழைய மனுஷனும் பாதி புது மனுஷன் இல்ல, இது முழுக்க ஒரே மனுஷன், புது மனுஷன். Some people will say, hey, you have old man also, new man also. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பழைய மனுஷனும் இருக்குது புது மனுஷனும் இருக்குது. How is it possible? அது எப்படியா முடியும்? When a new officer comes, the old officer retired. ஐயா, புது ஆபீசர் வரும்போது பழைய ஆபீசர் வேலையை விட்டு போயிடுறார், ரிட்டையர்ட் ஆயிடுறார். If you put both of them in the same office, ஜகடா हो जाएगा. ரெண்டு பேரும் ஒரே வேலையில இருந்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு சண்டை தான். அண்ணா, அண்ணே, you know what Paul said? அண்ணா, பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? I want to do good அண்ணா, நான் நல்லது செய்ய விரும்புறேன், but I don't do good அண்ணா. ஆனா ஒண்ணு நல்லது செய்ய முடியல. It's not I அண்ணா, இது நான் அல்ல அண்ணா. I have a old nature அண்ணா, பழைய ஒரு சுபாவம் இருக்குதுல அண்ணா. till we die அண்ணா, நாம சாகுற வரண்ணே, the old new fight பண்ணிக்கிட்டே சாகும் அண்ணா. பழசும் புதுசும் சண்டை போட்டே செத்து போகுதுண்ணா. So that's why many people die fighting with old D, ND, OD, new D, OD, new D. They fight and they die, they go to burial. அதனாலதான் achieving nothing. பழசும் புதுசும் சண்டை போட்டு அதிலேயே செத்து அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஆண்டவருக்காய் ஒரு சாதனையவே செய்ய முடியல. You know what is my life? என்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? New man is holding my hand and pulling me up. Come up, come up, come up. என்னுடைய புதிய மனிதன் கையை பிடிச்சு மேலே வான்னு இழுக்கிறார். The old man is pulling my leg and say, come down, come down.
பழைய மனுஷன் என் காலை பிடிச்சு கிழவான்னு இழுக்கிறான். And I go up, I go down, I go up, I go down, I go up, I come down. First year, 10 years, 20 years, 30 years, 50 years, 60 years, I die. மேலும் கீழும் போய் கடைசியில கீழே போய் செத்துறேன். எல்லாம் பக்கத்துல பாச்சலங்க. சே. Is this மசிஹி ஜீவன்? இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானா இது? ஹமேஷா ஜகடா ஜகடா ஜகடா, எப்ப பார்த்தாலும் சண்டை. ஐயா ये मसीही जीवन है? என்ன ஜீவன் நமக்கு இருக்குது? मुझे ये जीवन नहीं चाहिए. No sir. இல்லையா? No sir. இல்லையா? Paul says, பவுல் சொல்றார், there is sin in me, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது, that causes me to sin. அதுதான் என்னை பாவம் செய்ய வைக்குது. I am a wretched man. I am. நான் எவ்வளவு பரிதவிக்கப்பட்ட ஒரு மனுஷன். I am a wretched man. நான் ஒரு பரிதாபமான மனுஷன். He didn't put full stop and said amen and finished Romans. அந்த ரோமர் 7லயே அப்படியே ஆமென்னு முடிக்கல. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஐயா Romans only 7 chapter. ரோமர் 7 சபை. No 8 is the அங்கே 8வது அதிகாரம் இருக்குது, 9 இருக்குது, 10 is the 10 இருக்குது, 11 is the 11 இருக்குது, Corinthians is the கொரிந்தியர் இருக்குது, 2 Corinthians is 2 கொரிந்தியர் இருக்குது. 2 Corinthians say, 2 கொரிந்தியர் சொல்லுகிறது, if any man is in Christ, யாராவது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் he is a new, அவன் புது சிருஷ்டி, creation. அவன் புது சிருஷ்டி. Old things, பழையவைகள் எல்லாம் are fighting and fighting. அது சண்டை போடுது, போராடுது. அப்படியா சொல்லி இருக்குது. கவனிங்க, நான் ஏதாவது ராங்கா சொன்னேன்னா கோவம் வரணும் உங்களுக்கு. If I say something wrong, Ezekiel, stop that nonsense. ஏதாவது தப்பு தவறா சொல்லிட்டா உடனே அங்க இருந்து உங்களுக்கு பொங்கி வரணும். எசேக்கியா நிறுத்துன்னு சொல்லணும். If any man is in Christ, வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் he is a new, அவன் புது சிருஷ்டி, புது creation. சிருஷ்டி. Old things, பழையவைகள் எல்லாம் आ जाएगा, भाग जाएगा, अंदर आ जाएगा, बाहर जाएगा, வந்து போயா இருக்குது. झगड़ाएगा, சண்டை போடுது, சண்டையா போடுது, झगड़ा करेगा, சண்டையா போடுது, लड़ाई करेगा. ஒரே போராட்டமா? कम से कम எது வருது? एक मंथ को one time old man आ जाएगा. மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி ஒரு உள்ள பழைய மனுஷன் வந்து போறானா? சொல்லுங்கம்மா. If I am wrong, tell me. போலோ. Old things, பழையவைகள் எல்லாம் finish it. Old, இப்ப எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. If any man is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அறிக்கை பண்ணுங்க. அவன் he was a, is a, will. அவன் இருந்தானா, இருப்பானா, இருக்கிறானா? He will become one man. One day. ஒரு நாள். அது திருநாள் இல்ல, சாகர நாள். If any man is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், who is that man who is in Christ now here? இப்போ யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்? இப்போ who is that man, woman? யார் அந்த மனுஷி? I am in Christ அண்ணா. அண்ணே, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனே. That should be the greatest pride of you. உங்களை குறித்து அதுதான் பெரிய பெருமை, பெத்த பெருமை. I am asking you. நான் இப்போ உங்கள்ட்ட கேக்குறேன். Where are you? எங்க இருந்து நீ வந்திருக்கீங்க? Immediately you have to say, I am not from Tiruvalla, I am from Christ Jesus. நான் திருவல்லாவில இருந்து வந்திருக்கிறேன் பதில் சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருந்து வந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். Wow. I don't know how to inject that pride in your blood. உங்களுடைய இரத்தத்துல இதை குறித்த ஒரு பெருமை எப்படி பாய்ச்சுவதுன்னு எனக்கு தெரியல. என்னங்க US போயிட்டு வந்தவனே I am US ரிட்டர்னுங்க. அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே அமெரிக்கையாக சொல்றாங்க, நான் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறேங்க.
1947, I was in London. 1947 நான் லண்டனில் இருந்தேன். அந்த பெருமைலாம் என்னைக்கு ஓயும்? இந்த அந்த பெருமை. இந்த பெருமை என்ன பெருமை? When will you say I am in Christ? இந்த உலக பெருமையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதிலே பெருமை பாராட்ட வேண்டும். Why not you say it with proud? அப்படி ஒரு பெருமையோடு ஏன் சொல்லக்கூடாது? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். 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 கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். இந்த வானத்த பூமிய படைச்சவராலே பிறந்தவன். நான் வளர்ந்தவன், அவரால் பிறந்தவன், அவரால் வளர்ந்தவன். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில்லா கிருபை அதிகம் உண்டு. திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில்லா கிருபை அதிகம் உண்டு. I have immeasurable grace. உலகத்தின் ஜனங்கள் ஜெபித்திட என்னிடம் வருவார்கள். ஜெபத்துக்கு பதிலை என் மூலமாக பெறுவார்கள். உலகத்தின் ஜனங்கள் ஜெபித்திட என்னிடத்தில் வருவார்கள். ஜெபத்துக்கு பதிலை எங்கள் மூலமாக பெறுவார்கள். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். எல்லாரும் சொல்லுங்க, I am நான் in Christ. இது என்ன ரொம்ப லைட்டா இது? Is it a light thing? இது என்ன சாதாரண விஷயமா? I am in Christ அண்ணா. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு. என்னம்மா? Some face, you know, some face. சில முகம் இருக்குதே, முகம். 20 years ago I came to Christ. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தேன். You know how do they say? எப்படி தெரியுமா அவங்க சொல்லணும்? 20 no, how they say 20 years ago I came to that beggar's house. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரர் எனக்குள்ள வந்தார். அட பிச்சைக்கார புத்தியை பாரு. If any man is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், shake your neighbor. பக்கத்துல இருக்கவங்கள அப்படி குலுக்குங்க. Hey, hey, this is for any man. இது எந்த மனுஷனுக்கும், any woman, எந்த மனுஷிக்கும், not special woman, ஏதோ ஸ்பெஷலா இருக்கிற மக்களுக்கு இல்ல, any woman, யாரா இருந்தாலும் சரி, when she comes to Jesus, அவர் இயேசுவுக்குள்ள வந்துட்டா, she is a new creation. அவள் புது சிருஷ்டி. New creation. புது சிருஷ்டி. New creation. புது சிருஷ்டி. When you become too proud, நீங்க ரொம்ப பெருமையா பார்க்கும்போது, see, our people will say, don't be proud. I tell you, be proud. இந்த பழைய ஆட்கள்லாம் இப்படி சொல்லி வச்சுட்டாங்க, பெருமையே படக்கூடாது. நான் சொல்றேன், பெருமைப்படு. Be proud. பெருமையா இரு. Hereafter, எல்லாரும் பக்கத்துல be proud. இதுக்கு பிறகு நீ பெருமைப்பட வேண்டும். கர்வமா வாழடா. நல்ல கர்வத்தோடு வாழுங்க. விசுவாசி என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. Say as a believer and lift up your head. என்ன கேட்டீங்கன்னா, if you ask me, you know, I want a best tie. எனக்கு ஒரு சிறந்த ஒரு டை வேணும். Because I am a best man. ஏன்னா நான் தான் சிறந்த மனிதன். Because I am in best God. ஏன்னா சிறந்த தேவனுக்குள்ள நான் இருக்கிறேன். அதுவே என் சிறப்பு. I want a best powder. எனக்கு சிறந்த பவுடர் போடணும். Because best man is living in this palace. இந்த அரண்மனைக்குள்ளே சிறந்த தேவன் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, I am a new creation. நான் ஒரு புது சிருஷ்டி. Old things, பழையவைகள் எல்லாம்
old man, பழைய மனிதன், first Adam, முதல் ஆதாம் is not in the ICU ward. அவன் இப்போ அவசர படுக்கையில இல்ல, ஆஸ்பத்திரியில ஆபத்து படுக்கையில இல்ல, ஆஸ்பத்திரியில passed away. அவன் போயிட்டான், செத்து Passed போயிட்டான். away. அவன் எங்க போனானோ தெரியாது, போயிட்டான். How do we say it? எப்படி இத சொல்றது? Uncle Sam, மாமா சாம், மாமா last Friday 8 o'clock, மாமா சாம் கடந்த இரவு 8 மணிக்கு he was coughing and coughing. அவர் இருமி Suddenly developed a chest pain திடீரென்று வந்த நெஞ்சு வலியாலே and he passed away. அவர் சென்று போய்விட்டார், காலமாகி போய்விட்டார். What does it mean? காலம் சென்று போய்விட்டார்னா என்ன அர்த்தம்? இக்காலத்தில் அவர் இல்ல. சொல்லுங்க ஐயா. Romans 6:6 says, ரோமர் 6:6 சொல்லுகிறது. everybody say Romans 6:6 says, ரோமர் 6:6 சொல்லுகிறது, when Jesus was crucified, கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட போது our old man was crucified. நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான்னு. Crucified, அவர் அறையப்பட்டாச்சு. fried, அவனை வறுத்து buried, அவனை வறுத்து ஒருத்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு ஒரீடு? டோன்ட் கேரிடு. இப்ப நீங்க எல்லாரும் என்ன எப்படி தெரியுமா பாக்குறீங்க? அண்ணா, எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னா, அண்ணே what you say is it looks good அண்ணா. அண்ணே நீங்க சொல்றது என்னமோ நல்லதா தோணுதுன்னே. Bible says it அண்ணா. வேதம் அப்படித்தானா சொல்லுது. பட் அண்ணா, ஆனா பாருங்க அண்ணே, in my experience அண்ணா, என்னுடைய அனுபவத்துல அண்ணா, you buy a hat, cap, நீங்க ஒரு தொப்பி வாங்குறீங்க, that doesn't suit your head. ஐயா உங்க தலைக்கு அது பத்தல, What will you do? நீங்க என்ன Will பண்ணுவீங்க? you change the cap or change the head? ஐயா தொப்பிய மாத்துவியா தலைய மாத்துவியா? புத்திசாலியா சொல்லு. தொப்பிய தூக்கி போடு. When you buy a nice beautiful blouse or shirt, ஒரு சட்டையோ அல்லது வேறு ஒரு மேல் சட்டையோ வாங்குறீங்க புதுசு, it is very tight. அது நீங்க போட்டீங்கன்னா பத்தல, What will you do? நீங்க என்ன பண்ணுவீங்க? Will you lose the blouse or will you cut the body? ஐயா உன் சட்டைய நீ மாத்துவியா, சட்டைக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய சதைய வெட்டுவியா? என்ன பண்ணுவ? சொல்லுங்க வாயா. சதைய செதுக்கலாமா? சட்டையை மாற்றாதே, சட்டையை மாற்றிவிடு, உன் சதையை வெட்டாதே. சதையை வெட்டாதே, சட்டையை மாத்திவிடு. சதையை வெட்டாதே, சட்டையை மாத்திவிடு. தலையை மாற்றாதே, நீ தொப்பியை மாற்றிவிடு. தலையை வெட்டாதே, உன் தொப்பியை மாத்திவிடு. இங்க பாருங்க, புத்தியை மாற்ற பாருங்க. இப்பொழுதே நீ தொப்பியை மாத்திவிடு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. When the Bible says something, வேதம் ஒரு காரியத்தை சொன்னால், my experience says something, என்னுடைய அனுபவம் வேறொன்றை சொன்னால், எல்லாரும் சொல்லுங்க. When the Bible says something, வேதம் ஒன்றை சொல்லுகிறது, my experience is opposite to that, என்னுடைய அனுபவம் அதற்கு எதிர்மறையா or if இருக்கிறது my என்றால், experience says something, அல்லது என்னுடைய அனுபவம் ஒன்றை சொல்லுகிறது என்றால், I will only say Bible is true. நான் சொல்லுவேன் வேதம் மாத்திரமே சத்தியம். எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க. When the Bible is, you hold on the Bible வேதத்தை கையில எடுத்துக்கொள்ளுங்க, and hold on it, அதை வச்சுக்கிட்டே hold on it in your mind, நீங்க வேதத்தை உங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு speak the word, வேத வசனத்தை சொல்லுகிறீர்கள், believe the word, வேத வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள். say my old man is gone. சொல்லுங்க என்னுடைய பழைய மனிதன் மரித்து போனான். Every morning, ஒவ்வொரு நாள் காலையில thank you Lord, நன்றி ஆண்டவரே, that fellow passed away. அந்த ஆள் செத்து போயிட்டான். Thank you Lord, நன்றி ஆண்டவரே, that fellow sleeps in the Lord. அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்தார். Thank you Lord, நன்றி
நன்றி ஆண்டவரே. That old Adam is buried. அந்த பழைய ஆதாம் மரித்து அடக்கம் Thank you, பண்ணப்பட்டான். Lord. நன்றி ஆண்டவரே. The new man is born. புது மனிதன் பிறந்து விட்டான். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. I am born again. நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். One time I was born. ஒரு முறை நான் பிறந்தேன். To my parents. என்னுடைய பெற்றோருக்கு That fellow died. அந்த ஆள் மரித்து போனார். Now I am born again. ஆனால் நான் இப்பொழுது மறுபடி I பிறந்திருக்கிறேன். am a new creation. நான் இப்பொழுது புது மனுஷன் என்று All சொல்கிறார். things are passed பழையவைகள் away. எல்லாம் ஒளிந்து போயின. Behold. இதோ Behold. இதோ Behold means look. behold என்றால் பார். Look. பார். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பார். பார். Start speaking the word. வேத வசனத்தை பேசுங்க. And the old nature will try that if your mind is still ugly, இன்னும் உங்க மனசு அசிங்கமாவே இருந்தா don't accept it. அதை ஏத்துக்கறாதீங்க. Hey devil, ஏய் சாத்தானே, you are playing in the computer. நீ இந்த கம்ப்யூட்டர்ல விளையாடுற. Hey, software changed, hardware changed. இப்போ அதுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரும் சேஞ்ச், ஹார்ட்வேரும் சேஞ்ச். Only computer is old computer. ஆளு வெளிய இருக்கிற ஆளை பார்த்தா பழசு, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே புதுசு. Hey mind, என் மனசே don't play game. இனிமேயும் விளையாடாத என்னோட. எல்லாரும் சொல்லுங்க. Hey mind, என் மனசே don't play game. இனிமேயும் விளையாடாத. ஆஹா. ஆஹா. You want to convince me? நீ என்ன நீ இதுதான் சரின்னு சொல்ல பாக்குறாயா? Still I am fighting OT, NT, OT, NT. பழைய மனுஷன புதுசு பழசு புதுசு பழசு புதுசுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Then Paul says, பிறகு பவுல் சொல்லுகிறார், I will sing in the spirit. நான் ஆவியிலும் பாடுவேன். I will sing in the understanding. நான் கருத்தோடும் பாடுவேன். Which I? நான் யார்? First Adama, second Adama. புது ஆதாமா பழைய ஆதாமா? இப்ப எல்லாரும் சொல்லுங்க. I will நான் sing in the spirit. நான் ஆவியிலும் பாடுவேன். Sing in understanding. கருத்தோடும் பாடுவேன். Now on question. இப்போ ஒரு கேள்வி. Who is singing in the spirit? யார் ஆவியிலே பாடுவது? Is it Holy Spirit or you? பரிசுத்த ஆவியானவரா நீங்களா? Whoever say Anna, singing in tongues, Holy Spirit. How many of you say it? அந்நிய பாஷையிலே பாடுவது பரிசுத்த ஆவியானவர். யாரெல்லாம் அதை சொல்றீங்க? தைரியம். Handalalaska Maritan Sakario. Did I sing or the Holy Spirit sing? ரியாலா ராமதோலோரோ ரியானா திரியோரோ. நான் பாடுறேன்னா ஆவியானவர் பாடுறாரா? How many of you say Anna, it's a Holy Spirit song? Stand up. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க பாடுனது அண்ணா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பாட்டு? Stand up, bold. எழும்பி நில்லுங்க. போல்டா நில்லுங்க. நீங்க ஒன்னும் ரோல்டு கோல்டு இல்ல, ஒரிஜினல் கோல்டு. போல்டு. சில பேர் ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள். Let us wait for அண்ணன் ஆன்சர். சிலர் ரொம்ப புத்திசாலிங்க. அண்ணன் என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்து மெல்ல எழும்பலாம். ஆஃப்டர் அண்ணன் says I also thought about it. அண்ணன் சொன்னதுக்கு பிறகு நானும் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லிடுவோம். ஓகே, சரி விட்டுருங்க. அண்ணா இது ஹோலி ஸ்பிரிட்டே இல்ல. இட்ஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட் அண்ணா. அண்ணா பரிசுத்த ஆவியானவரே இல்ல. யூ ஒன்லி sang அண்ணா. அண்ணே நீங்க அந்நிய பாஷையில பாடின போது நீங்க தானே பாடுனீங்க. ஸ்டாண்ட் அப். அப்படிப்பட்டவங்களாவது எழும்புங்க. ஐயோ ரெண்டும் கட்டான் ரொம்ப இருக்குதுயா. ரொம்ப விவரமான ஆளுங்கப்பா. More vivaromatic people. Very smart and shrewd people. Okay, how many of you say Anna, he is also singing, you are also singing? Stand up. அண்ணே நீங்களும் பாடுறீங்க, அவரும் ஆவியானவரும் பாடுறாரு. அப்படி சொல்றவங்க Both of you are singing. ரெண்டு பேருமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறீங்க. I know some people stand up for everything. எனக்கு ஒரு சிலர் தெரியுது, எதை சொன்னாலும் எழும்பி நிக்கிற ஆளுங்க. ஏதோ ஒன்னு ரைட்டா இருக்க போது நம்ம ஏதோ ஒன்னு ரைட்டா இருந்தா ரெண்டுலயுமே இருக்கலாமே. Unfortunately, எதிர்பாராத விதமாக all the three groups failed. மூணு குழுவும் தோத்து போயிட்டீங்க. Listen. கவனிங்க. Now, இப்போ see, whatever I preach here is my subject, the presence of God. நான் இங்க எதெல்லாம் பிரசங்கம் பண்றேனோ அது என்னுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை பாடம் பிரசன்னம். I am still laying the foundation for the subject of presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்குரிய அந்த பாடத்தினுடைய
அஸ்திவாரத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறேன். நல்லா கவனிங்க. Listen to me carefully. It's not the Holy Spirit singing through me. என் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பாடுவதல்ல. It's not I am singing. நான் பாடுவதும் அல்ல. It's not both of us singing. நாங்கள் ரெண்டு பேரும் பாடுறதும் அல்ல. நல்லா சொரிஞ்சிக்குங்க. Scratch your head. நல்ல மூளைய தலையை சொரிங்க. மூளையை சொரிய முடியாது. It is His Spirit, அவருடைய ஆவி, my spirit, என் ஆவியோடு has become one spirit. அது ரெண்டு ஒரே ஆவியாகி. It's not he, அவர் அல்ல. It's not I, நானும் அல்ல. It's not we both, நாங்க ரெண்டு பேரும் அல்ல. we one, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். no more two, இனிமேல் ரெண்டு பேர் இல்ல. one spirit. ஒரே ஆவி. When I sing, he sings, I sing. No, he is singing. No, I am singing. No, I am not singing. He is singing. No, I am only singing. No, we both are singing. No, we are one. நான் பாடுனா அவர் பாடுறாரு, அவர் பாடுனா நான் பாடுறேன். இல்ல அவர் பாடுறாரு, நான் பாடுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறோம். அப்படி ஒன்றாய் இணைந்து விடுகிற ஒரு பாடல். हम दोनों अलग नहीं है, अभी हम दोनों एक आदमी है. हम दोनों अलग नहीं है, अभी हम दोनों एक आदमी है. मैं देखना वो देखता है, मैं गाना वो गाता है. मैं देखना वो देखता है, मैं हंसना वो हंसता है. हम दोनों अलग नहीं है, अभी हम दोनों एक आदमी है. You know what is the presence of God message? தேவ பிரசன்னத்தின் செய்தி என்னவென்றால், You know what is the good news of the gospel? நற்செய்தியினுடைய நன்மை என்ன தெரியுமா? You know what is the crux of the New Testament teaching? புதிய ஏற்பாட்டினுடைய ரத்தன சுருக்கம் என்ன தெரியுமா? God, தேவன், man, மனிதன் became one. ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டான். Divinity தெய்வீகம் is one with humanity. தெய்வீகம் மனுஷீகத்தோடு சேர்ந்து ஒன்றாகி விட்டது. Christ, கிறிஸ்து in me, எனக்குள்ளே இருக்கிறார். the hope of glory. அதுவே மகிமையின் நம்பிக்கை. That's the New Testament Everest truth. அதுதான் புதிய ஏற்பாட்டின் சிகரமான சத்தியம். ஒரு ரபரா சாண்டா எல்லாரும் கை lift up your hand. Father, சொல்லுங்க. Father, open our eyes, Lord. எங்கள் கண்களை திறந்தருளும். Open our ears, Lord. எங்களுடைய செவிகளை திறந்தருளும். I am willing to learn it, Lord. ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள வாஞ்சியாய் இருக்கிறேன். My mind cannot grasp it. ஆண்டவரே, மனசுல இது முழுவதும் புரியவில்லை. Enlighten our eyes, Lord. எங்களுடைய கண்களை புதுப்பித்தருளும். Enlighten our minds, Lord. எங்கள் மனதை புதுப்பித்தருளும். God is in me. கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். I am in God. நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். I and God became one. நானும் என் கர்த்தரும் ஒன்றாகி விட்டோம். We are no more two. இனிமேல் நாங்கள் இருவர் அல்ல. I am not struggling alone. நான் தனியாக போராடவில்லை. He and me together. நானும் அவரும் சேர்ந்து We live a life. நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். Because he lives. அவர் வாழ்கிறபடியா I live. நான் வாழ்கிறேன். Because he lives. அவர் வாழ்கிறபடியா I live. நான் வாழ்கிறேன். This one truth, please listen to me. This one truth இந்த ஒரு சத்தியம் will unlock the supernatural life. அது இயற்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கட்டவிழ்த்து விடும். The more you grasp this truth, இந்த சத்தியத்தை எவ்வளவு அறிந்து கொள்கிறீர்களோ, புரிந்து கொள்கிறீர்களோ, the more you walk in the supernatural realm. அவ்வளவுக்கு அதிகம் நீங்கள் அசாதாரண வாழ்க்கையிலே வாழ்வீர்கள். Do you understand or no? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? What I am talking about? இப்பொழுது எதை குறித்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன்? The Everest truth in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் போன்ற சிகரமான ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். God in you. கர்த்தர் உனக்குள் இருக்கிறார். The presence is in you. அவருடைய பிரசன்னம் உனக்குள் இருக்கிறது. Shall I tell you a powerful truth? ஒரு வல்லமையான ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? Can I tell you? நான் சொல்லவா? सबसे बहुत शक्ति से truth, सत्य.
ஒரு சக்தியான ஒரு வல்லமையான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். சொல்லட்டா வேண்டாமா? கையை வைத்து வேண்டாமா? Can I tell you the powerful truth? ஒரு வல்லமையான ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? ஹஷ்கரா கத்தரா ஷட்டா ரஷதரா கொரோ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 
became one. ஒன்றாய் விட்டான். The Bible says வேதம் சொல்லுகிறது God is spirit. கர்த்தர் விசுவாசத்தை God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். Whoever is born of the spirit ஆவியால் யாரெல்லாம் பிறந்தார்களோ is spirit. அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். Whoever is born of the flesh மாம்சத்திலே யாரெல்லாம் பிறந்தார்களோ is flesh. அவர்கள் மாம்சமாய் How many இருக்கிறார்கள். of you are born of the flesh? எத்தனை பேர் மாம்சத்தில் பிறந்தவர்கள்? All of us are born of the flesh. நாம் எல்லோருமே முற்காலத்திலே மாம்சத்தில் So பிறந்தவர்கள். we became flesh. நாம் மாம்சமாய் இருந்தோம். There was no good thing in the flesh. மாம்சத்திலே ஒரு நன்மையும் கிடையாது. God looked at us. கர்த்தர் நம்மை பார்த்தார். He said, this flesh ஐயா இந்த மாம்சம் is useless flesh, இது ஒன்றுக்கும் உதவாத மாம்சம். hopeless flesh. இது நம்பிக்கை இல்லாத I மாம்சம். cannot improve the flesh. இந்த மாம்சத்தை நான் முன்னேற்ற முடியாது. Even if this flesh attends 1000 seminar, இந்த மாம்சமாக 1000 கருத்தரங்கு this பங்கு flesh, பெற்றாலும் this flesh cannot be repaired. ஆண்டவரே இந்த மாம்சத்தை அவர் ரிப்பேர் பண்ணவே முடியாது. It cannot be improved. அது நிச்சயமா மேல கொண்டு வர முடியாது. So God said, கர்த்தர் சொன்னார், okay, சரி now இப்பொழுது let me breathe. நான் அதிலே என் ஆவியை ஊற்றுகிறேன். Let him be born of my spirit. என் ஆவி மூலவே அவன் மறுபடி பிறக்கட்டும். Whatever is born of the spirit ஆவியினால் பிறப்பதெல்லாம் is spirit. அது ஆவியாய் இருக்கும். Who are you now? இப்பொழுது நீங்கள் You யார்? are your spirit. நீங்கள் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, I am a spirit. நான் ஆவியாய் இருக்கிறேன். Angels are spirit. தேவதூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். சத்தமா, angels are spirit. தேவதூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். I am a spirit. நானும் ஆவியாய் இருக்கிறேன். Jesus is spirit. இயேசு ஆவியாய் இருக்கிறார். Father God is spirit. பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார். Demons are spirit. அசுத்த ஆவிகளும் ஆவிகளாய் இருக்கின்றன. Satan is spirit. சாத்தான் ஒரு ஆவி. I am a spirit man. நான் ஒரு ஆவி மனிதன். இன்னொரு முறை, I am a spirit man. நான் ஒரு ஆவி மனிதன். This body இந்த ஆவி சரீரம் is hosting this man. இந்த மனிதனை போத்தி இருக்கிறது. This body இந்த சரீரம் is the house of this man. இந்த மனுஷனுடைய வீடு. Your spirit. நீங்கள் ஆவி. நீங்கள் ஒரு ஆவி மனிதன்.